ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து அந்நாட்டின் அரசு பணிகளை கவனிப்பதற்காக 3 பேர் கொண்ட இடைக்கால குழு அமைக்கப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. மேலும் ஈரானின் இடைக்கால உச்ச தலைவராக அயதுல்லா அலிரேசா அராபியை நியமித்துள்ளது. நாட்டின் உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கும் கடமை கொண்ட பாதுகாவலர் குழுவின் உறுப்பினர் அயதுல்லா அலிரேசா அராஃபி, அதிபர் மசூத் பெசேஷியன் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குலாம் ஹொசைன் மொஹ்சேனி எஜை ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். ஈரானிய அரசியலமைப்பு சட்டத்தின் 111வது பிரிவின்படி நிபுணர்கள் அவை என்று அழைக்கப்படும் 88 உறுப்பினர்களை கொண்ட குழு புதிய உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை இந்த இடைக்கால குழு நாட்டை நிர்வகிக்கும். அலிரேசா அராஃபி ஈரானின் சக்தி வாய்ந்த பாதுகாவலர் சபையின் உறுப்பினர், ஈரானிய மத கல்விக்கூடங்களின் தலைவர் மற்றும் நிபுணர்கள் பேரவையின் மூத்த உறுப்பினர் என பல முக்கிய பொறுப்புகளை வகித்து வருகிறார். 1959ஆம் ஆண்டு ஈரானின் மெய்போட் நகரில் பிறந்த இவர் ஈரானின் உயரிய மத பட்டமான அயதுல்லா அந்தஸ்தை பெற்றவர். காமேனியின் நெருக்கமான மற்றும் நம்பிக்கைக்குரிய உதவியாளராக கருதப்படும் இவர் ஈரானின் தற்போதைய அரசியல் நெருக்கடி மற்றும் போர் சூழலை கையாளும் முக்கிய அதிகார மையமாக திகழ்கிறார். நேற்று இஸ்ரேல் நடத்திய கூட்டு தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். அவரது மருமகன், பேரன் என குடும்பத்தினர் பலரும் கொல்லப்பட்டனர். இதற்கு ஈரான் கடும் பதிலடி கொடுக்கும் என அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எச்சரித்துள்ளது.